ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல லவ் ஹர்ட்ஸ் 3rd எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு இது வாங்கி கொடுக்குறானோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தீரக்கே கால் பண்ணிடுறான். தீரக் கால் பண்ணிட்டு, நான் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தேன், நீ ஆளே இல்லையே, எங்கே போயிருந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் காரில் என்னுடைய திங்ஸை மறந்து விட்டுட்டேன், அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருந்தேன்னு சொல்கிறாங்க. அது இல்லாத நீ எனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்தல, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சூப்பராக இருக்குன்னு சொல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ அதை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கே, அதோடைய வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நைட் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அதை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறான். அதை கேட்டால் அவங்களுக்கு இன்னுமே அழுக வருது, அழுக தாங்க முடியல. இங்கே வீட்டில் வெனிகா செம்மையாக அழுதுகிட்டு இருக்க, தீர காரில் போய்கிட்டு இருக்கவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ கொஞ்சம் உன்னை பார்க்க முடியாத நிலமையில இருக்கேன், நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் உன்னை என்னால் பார்க்க முடியல, நான் எப்போ ஃப்ரீ ஆகுறேனோ அப்போ கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் இப்போ உன்னை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் 15 மினிட்ஸில் உன்னை வந்து பார்ப்பேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் சரி சரி நீ சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறா. இவன் வெனிகா கிட்ட என்ன தான் ப்ளே பண்ணுறானே தெரியல. இங்கே வெனிகா அழுது முடித்து குளிச்சு ரெடி ஆகிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை காணோம், அதனால் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லையா. அப்போ கிச்சனுக்குள்ளே பார்த்தா பண்டாவோ சிங்க் பைப்பை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு, என்னாச்சு பண்டாவோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, சிங்க் பைப் அடைச்சிக்கிச்சு, அதை தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ரொம்பவே தேங்க்ஸ் பண்டாவோ, நான் இல்லாத நேரத்தில் எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அம்மா இப்போ வீட்டில் இல்லை, அவங்க பைப்பை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறான். நான் தான் பைப்பை ஃபிட் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். நீ என்ன ப்ளம்பரா, உனக்கு எப்படி தெரியுங்கிறதுக்கு, இல்லை அம்மா தான் சொன்னாங்க, நீயே ஃபிட் பண்ணி கொடுத்துரு, நான் பைப் வாங்கிட்டு வந்து தரேன், நீயே ஃபிட் பண்ணி கொடுத்துருன்னு அம்மா தான் சொன்னாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பயமாக கூட இருக்கலாம், தனியாக இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்க பயப்பட்டுருக்கலாம், அதனால் கூட எனக்கு கால் பண்ணியிருக்கலாம். அப்போ நீ என்ன சொல்கிற, எங்கள் அம்மா எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணாத உனக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அப்போ இந்த வேலையில் எங்கள் அம்மாவுக்காக நீ தான் செஞ்சு கொடுக்குறியாங்கிறதுக்கு, ஆமாம் அப்படிங்கிறதுக்கு, அவங்க வரட்டும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பண்டாவோவும், சரி ஹனிமூன்லாம் போயிட்டு வந்தியே, எப்படி இருந்துச்சு, அங்கேருந்து எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்தியா, என்ன வாங்கிட்டு வந்த உடன்னு சொல்லி கேட்குறான். அப்போ உடனே நம்ம வெனிகாவுடைய முகம் மாறி போயிடுது, அப்படியே சோகமாயிடுறாங்க. இவனும் பதறி போயிட்டு, என்னாச்சு, ஏன் உன் முகம் இப்படியா வாடி போயிருக்கு, எதுவும் பிரச்சனையா, இல்லை நான் கேட்டது எதுவும் தப்பாக கேட்டுட்டேனான்ட்டு அவன் பயந்து போக, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அவன் கை பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சுன்னு கேட்ட உடனே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வரேன், பைப்பை வாங்குறதுக்காக போயிருக்காங்களா, நான் அவங்கள போய் பார்க்க போகிறேன்னு போகிறதுக்கு பண்டாவோ முன்னாடி வந்து நின்றுட்டு, நீ நல்லா தானே இருக்க, என்னாச்சுன்னு கேட்ட உடனே அவ்வளோ நேரம் அவங்க அடக்கி வச்சுருந்த அழுகையை அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பண்டாவோவை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. அவனும் ஹக் பண்ணிக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அந்த சென்ட் பாட்டிலெலாம் எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி 2-3 சென்ட் பாட்டில் வாங்கி வச்சுருக்கான் தனியாக. அது இல்லாத அவங்ககிட்ட இன்னொரு ஃபோன் வேறு வச்சுருக்கான். அவனை பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்காக அனுப்பி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் நம்ம மெனியும் தீரக்க இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே இது யார், மெனி தானேங்கிறதுக்கு, ஆமாம், அதே இல்லாத என்ன 4-5 பொண்ணுங்களோட அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். இதை பற்றி நாங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னான், எக்ஸ்பிளைன் பண்ணான், இது எல்லாமே என்னுடைய பாஸ்ட்டு, இப்போ நான் யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு சொன்னான், அதனால தான் நானும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், பாஸ்ட்டு தானே, அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணான்ட்டு நானும் அவன் கூட கிளம்புனேன். ஆனால் அவன் இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவனை ஏன் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டணும்னு தோணுது. நான் அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், யோசிச்சிருக்கணும். அவன் இன்னொரு ஃபோன் வச்சு யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தான், அதை நான் கேட்டேன். அது இல்லாத அந்த பொண்ணுங்களுக்கு இந்த சென்ட் பாட்டிலையும் வாங்கி வச்சுருந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. பண்டாவும் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக, ஒருவேளை நீ தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம், யாராவது ஒரு ரிலேட்டிவாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா, அவன் ரிலேட்டிவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கூட இந்த மாதிரி யோசிக்கலாம், கொஞ்சம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறதுக்கு, அவனுக்கு அந்த அளவுக்குலாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு ரிலேட்டிவ்லாம் கிடையாது அப்படின்ட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்க. பண்டாவும் பக்கத்தில் போயிட்டு, நீ அப்படிலாம் யோசிக்காதன்னு சொல்ல, பண்டாவோ அது எப்படி எனக்கு வாங்கி கொடுத்த பர்ஃப்யூமே இன்னொரு பொண்ணுங்களுக்கும் வாங்கி கொடுக்குறான், அது எப்படி இவனால் பண்ண முடியுது அப்படின்ட்டு பண்டாவோ கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில்
வெனிகாவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. வெனிகா வந்துட்டியா, ஹனிமூன்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வந்தா ஹக் பண்ணிக்கிற, எதுவும் பிரச்சனையானு கேட்குறதுக்கே இல்லைம்மா, 4-5 நாளாக உன்னை பார்க்கலல்ல, அதனால தான் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிட்டு அவங்க அம்மா பார்ப்பாங்க. அவங்க அம்மாவும் உங்களை பார்த்துட்டு என்னாச்சு, உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு அதை மறைக்கிறதுக்காக பண்டாவா என்ன சொல்கிறான்னா, வெயிலில் வந்தாலம்மா ஏதாவது அலர்ஜி ஆயிருக்கும், வேற ஒன்றும் இருக்காது, நீங்கள் நியூ பைப் வாங்கிட்டு வந்தீங்களா, கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாற்றி விட்டுறான். அதனால அவங்க அம்மாவும் இருமா நம்ம அப்புறமா பேசலாம், முதல்ல பைப்பை ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்டாவை கூட போயிடுறாங்க. பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னரே அங்கேயே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வெனிகா அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கா. பண்டாவை வழி அனுப்பி வைக்கிறான். அப்போ நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், தேவையில்லாத நீ அவசரப்பட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்குறேன்ட்டு உன்னோட லைஃப்பை நீயே கெடுத்துக்காத, கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு ஃபோனை என்கிட்ட கொண்டு வந்து எப்படியாவது கொடுத்துரு, அவனுக்கு தெரியாத அதில் இருக்கிற பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன மெசேஜ் இருக்குது என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அவனை அமைதியாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வெனிகா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே கார்கிட்ட வந்துட்டு தீரக்கிட்டேயும் கால் பண்ணி பேசுகிறாங்க. அவன் ஆன்ட்டி வீட்டில் தான் இருக்கான். ஆன்ட்டி யார், வெனிகாவா, அவளையும் டின்னருக்காக கூப்பிடன்னு சொல்கிறதுக்கு அவனும் நீயும் வரியா டின்னருக்காக, வைன்லாம் குடிக்க போகிறோம், நீயும் வரியான்னு கூப்பிட்றதுக்கே இல்லை நான் வரல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிடுறாங்க. சரி நீ ரெஸ்ட் எடு, எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிடுறான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வெனிகாவும் தீரக்கும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நான் லேப் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ போயிட்டு ஆஃபீஸில் இரு, மீட்டிங் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் தீரக்கு ஃபஸ்ட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்ஸியை புக் பண்ணிவிட்டு தீரக்கையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. டாக்ஸியும் கிடச்சிருது. டாக்ஸியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் ஆன்ட்டி மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. டைரக்டரையும் பார்த்துட்டு சீக்கிரமாக மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ இந்த அசிஸ்டண்ட் இருக்கா இல்லையா, அவளும் அங்கே வரா. அவள் வரக்குள்ளேயே டைரக்டருக்கு இவளுடைய சென்ட்டோடைய ஸ்மெல் வந்து தாங்கிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ ஜென், என்ன சென்ட் யூஸ் பண்ணியிருக்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, லைட்டாக போடக்கூடாதா, இப்படியே அடிச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு சத்தம் போட, சரி சரி விடுங்க, எனக்கும் அந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால தான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன், நான் இனிமேல் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இங்கே வெனிகா தீரக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க இல்லையா, அப்போ டைரக்டர் கால் பண்ணி மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நீ சீக்கிரமாக வான்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களும் சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணா, அப்போ இந்த டாக்ஸி டிரைவர் தீரக்க மிஸ் பண்ணிடுறான். ஏன் அங்கே போகிறான் பாரு, ஏன் இப்படி விட்டுட்ட, போகிறான் பாருங்கிறதுக்கு அவனால் அந்த காரை ஃபாலோ பண்ண முடியல. சாரி மேடம், என்னால் முடியல, நீங்கள் வேணால் வேறு காரை புக் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு, சரி நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்கே கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே மீட்டிங்க்காக எல்லாருமே வந்துடுறாங்க. ஆன்ட்டியெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் என்ன வரல, என்ன தான் பிரச்சனை, ஏன் நான் வரலன்னு கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காங்க. வெனிகாவும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அங்கே வராங்க. வந்து இறங்கின உடனே இந்த அசிஸ்டண்ட்டை பார்த்துடுறாங்க. அசிஸ்டண்ட் இருந்துட்டு மீட்டிங்லாம் ஆரம்பிச்சாச்சு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணி போவாளா. அப்போ வெனிகாவுக்கு டவுட் வந்துருச்சு, இது தீரக்கு வாங்கி கொடுத்த சென்ட் வாசனை மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியே போயிட்டு அந்த சென்ட் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. தீரக்கு வாங்கி கொடுத்த சென்ட் வாசனை தான் அது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அழுகையே வர மாதிரி ஆயிடுது. அவகிட்டையும் கேட்குறாங்க, இந்த சென்ட் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா, இதில் நைஸ் ஸ்மெல் வருது, யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்குறதுக்கு, இந்த சென்ட் எனக்காக ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. அதில் தான் அந்த சென்ட்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போட்டிருப்பா, அதையும் எடுத்து காட்டுறா. திரும்பவும் இந்த சென்ட்டை உனக்கு யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்குறதுக்கு அது மட்டும் சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட் அப்படின்ட்டாங்க. அவள் அங்கேருந்து போக பார்க்க திரும்பவும் வெனிகாவை கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த பர்ஃப்யூம் உனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க அதை மட்டும் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே தீரக்கு அங்கே வந்துடுறான். வெனிகாவையும் பார்த்துட்டு, வெனிகா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஆன்ட்டி எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மீட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, நீ அங்கே போகவே இல்லை, இங்கே நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அவள் அப்படியே அங்கேருந்து நைஸாக கிளம்பிடுறா. எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. தீரக்கும் கையை பிடிச்சிட்டு வா போகலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு கையை எடுத்து விட்டுட்டு கோவமாக அங்கேருந்து போக இவனும் பின்னாடியே ஓடுறான்.
இவங்க 2 பேரும் மீட்டிங் ரூம் கிட்டேயும் வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் வெனிகா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நமக்கு மேரேஜ் ஆன அன்னைக்கே நீ காணாத போயிட்ட. அது இல்லாத உன்னுடைய ஃபோட்டோஸை யாரோ அனுப்பி வச்சுருக்காங்க. ஹனிமூன் போன இடத்துல கூட நீ இன்னொரு ஃபோனை வச்சு யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்க. என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு? அது இல்லாத எனக்கு வாங்கி கொடுத்த சென்ட் மாதிரியே இன்னும் 2-3 பாட்டில் வாங்கி வச்சுருந்த. நீ பண்ணுற மாதிரி நான் பண்ணனா என்ன ஆகிறது? உன்ன மாதிரி நானும் இன்னொரு ஃபோன் வச்சுக்கிட்டு யார்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கவும் ஆன்ட்டி வெளியே வந்துடுறாங்க. என்ன வெனிகா பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்ருக்க? பாரு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் காதில் விழலை. திரும்பவும் தீரக்கிட்ட நீ என்ன பண்ணணும்னு தான் நினைக்கிற, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க உடனே ஆன்ட்டியும் வெனிகா அமைதியாயிரு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்களுக்கு செம்மையாக கோவம் எடுது. இவங்களையும் திட்டுற மாதிரி வர இடையில டேரக்டர் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு அவங்க ரூம்க்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த அசிஸ்டண்ட் இருக்கா இல்லையா, அவன் மெதுவாக வந்து அப்படியே பூனை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டியும் தீரக்கிட்ட வா அவன் கூட நான் பேசணும்னு சொல்லி கூப்பிட அப்போ இவளை பார்த்துட்றாங்க. 2 பேருமே அவளை பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஆன்ட்டி ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க தீரக்கும் வெனிகாவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தீரக்கு இவ கூட அஃபேரில் இருந்திருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்ட்டியும் அவளை தனியாக கூப்பிட்டு வச்சு சத்தம் போட்டிருப்பாங்க. நீ இந்த மாதிரி பண்ணுறதுன்னா சரியில்லை, ஒழுங்காக அவனை விட்டு விளைகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டியிருப்பாங்க. அது இல்லாத அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசவும் இவ பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கா. வெனிகாவை டேரக்டர் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க மேனேஜர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அவங்கக்கிட்ட விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிக்கவும் இந்த மேனேஜர் வேறு அவங்கள பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஒரு சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற டென்ஷனில் என்கிட்ட இப்போதைக்கு எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஆன்ட்டி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு விட்டுடுறாங்க. அசிஸ்டண்ட்டை உள்ளே போயிட்டு எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்கன்னு கேட்குறதுக்கு அவளை பிடிச்ச திட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன என்னையா ஹைஸ்கூல் டீச்சர் மாதிரியே என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீ என்னடி பண்ணி வச்சுருக்க, தேவையில்லாத வெனிகாவை டென்ஷன் பண்ணி விட்டுட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்குறதுக்கு நான் என்ன பண்ணேன் ஆன்ட்டி அப்படிங்கிறா. என்னது நீ எதுக்காக என்னை ஆன்ட்டின்னு கூப்பிட்ற, நீ எல்லாம் ஆன்ட்டின்லாம் கூப்பிடக்கூடாது, என்னை மேடம்னு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. சரி மேடம் நான் என்ன பண்ணுறது, நான் எதுவுமே பண்ணலை, அவங்க ஜஸ்ட்டு என்கிட்ட உன்னுடைய சென்ட் வாசனை சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நான் அதுக்கு தான் பதில் சொன்னேன் அப்படிங்கவும் ஆன்ட்டி கேட்குறாங்க. அப்போ உனக்கு இதை வாங்கி கொடுத்தது தீரக்கான்னு கேட்குறதுக்கு ஆமான்னு சொல்கிறான். சரி அப்படி அவன் வாங்கி கொடுத்தானா அந்த சென்ட்டை வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, இங்கே எதுக்கடி அதை யூஸ் பண்ணேன், உன்னால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது, ஏன் இந்த மாதிரி பண்ணங்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு சென்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதுக்காகலாம் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்கிறதுக்கு நீயும் அவனும் ஒன்றா இருந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா, ஒன்று இதுக்கு மேலே இங்கே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஃபயர் பண்ணி விட்டுறாங்க வேலையிலேருந்து. அவள் திரும்பவும் அடங்காமல் அவங்கக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இதுக்காகலாம் என்னைய ஃபயர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கும். ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடு, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறாங்க. அதனால் இவளும் வெளியே வந்துட்டு இவதான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி கத்துவாளே அந்த மாதிரி கத்துறா வேகமாக. அதுக்கப்புறம் கோவத்தோடு நம்ம வெனிகாவையும் பார்க்க வரா. வெனிகா கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறதுக்கு டேரக்டர் இருந்துட்டு ஜென் தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேண்டாம், நீ இங்கேருந்து போயிடு, இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் பேச தேவையில்லை போன்னு சொல்லி அனுப்பிவிடுறதுக்கு பரவாயில்ல அவள் என்கிட்ட பேசட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேரக்டரும் மேனேஜர்கிட்ட வா வெளியே போகணும்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அவங்க திரும்பவும் அந்த ஃபைலையே எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா போகலான்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஹோல் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது வாங்க போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ இங்கே பேச ஆரம்பிக்கிறா. அந்த ஆன்ட்டி என்னைய ஃபயர் பண்ணிட்டாங்கங்கிறதுக்கு அதுக்காக நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவங்கக்கிட்ட பேசுங்கிறதுக்கு என்ன பேசணும், நீ அவங்கக்கிட்ட வந்து சொல்லு, உன்னோட எம்ப்ளாயி தானே நான், உன்கிட்ட தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க எப்படி வந்து ஃபயர் பண்ணலாம், நீ எனக்காக அவங்கக்கிட்ட வந்து பேசு, நீ தானே இந்த கம்பெனியோட சிஇஓ, அவங்க எப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாம், நான் உன்னுடைய ஆள் தானே, அவங்க எப்படி என்னை ஃபயர் பண்ணலாம், நீ வந்து சொல்லுங்கிறதுக்கு என்ன நீ என்னுடைய ஆளா, இது வரைக்கும் நான் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லையம்மா, இங்கே பாரு அவங்க எல்லோரும் என்னுடைய ஆட்கள், அந்த ஆன்ட்டி என்னுடைய ஆன்ட்டி, தீரக் என்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்ன தீரக் உன்னுடைய ஹஸ்பண்டா, உன்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லாத நம்மளுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லுன்னு சொல்கிறாளா. வெனிகாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது.
நீ எல்லாம் என்னடி பொண்ணு, அடுத்தவளுடைய புருஷன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா? உன்னையெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? இவ்வளோ கேவலமான புத்தியோடு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லி திட்டுறதுக்கு நான் இதுக்காக வெக்கப்படணும்? எனக்கெல்லாம் வெக்கமாலாம் இல்லையே. எனக்கு வேணா நீ இதுக்காக கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கன்னத்தை காட்ட ஓங்கி ஒரு பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. உதடி கிழிஞ்சு ரத்தமே வந்துடுது. இந்த கிஸ் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிற மாதிரி கேட்குறதுக்கு அவள் திரும்பவும் வெனிகா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. வெனிகா அவளை தடுத்து பிடிச்சி அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறாங்க. அவள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டே, இதுக்கு மேலே என் லைனில் கிராஸ் பண்ணணும்னு நினச்ச உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லி மிரட்ட அவள் தள்ளி விட்டுட்டு வெனிகாவை பிடிச்ச திட்ட ஆரம்பிக்க, இங்கேருந்து வெளியே ஓடி போயிடு, போடி வெளியேன்னு சொல்லி துரத்துறதுக்கு, உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சென்ட் எனக்காக யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? உன்னுடைய ஹஸ்பண்ட் தான். வெனிகா சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்கு ஏற்கனவே 4-5 பொண்ணுங்களோட தொடர்பு இருக்குது, அதில் நீயும் ஒருத்தி. அவனுக்கு நீ ஒரு மிஸ்ட்ரஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு வெளியே வந்துடுறாங்க. அவளுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. வெளியே வந்தால் இந்த ஆன்ட்டி வேற முன்னாடி வந்து நிற்கிறாங்க, பின்னாடி அவ்வளோ வரா. ஆன்ட்டி இருந்துக்கிட்டு நீ என் ரூமுக்கு போ, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு வெனிகா கிட்ட மலேசியாவில் பெரிய மாலில் நம்ம ப்ராடக்ட்லாம் வைக்கிறதுக்காக பேசிட்டோம். அவங்களும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அனுப்பி வைங்க, உங்கள் ப்ரொஃபைல்லாம் நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, அதனால் நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக தீரக்காங்க மலேசியாவுக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, ஜென்க்கு எனக்கும் சண்டை வந்துருச்சு, அதுவும் உங்கள் மாப்பிள்ளையால தான் அப்படின்ட்டு வெனிகா சொல்கிறதுக்கு அந்த ஆன்ட்டி சிரிச்சுக்கிட்டே நம்ம பிஸ்னஸை பற்றி முதல்ல பேசலாங்கிறாங்க. வெனிகாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. என்ன பிஸ்னஸை பற்றி பேசுகிறது, உன் மாப்பிள்ளை இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான், என்னால் எப்படி ஒர்க்கில் ஃபோக்கஸ் கொடுக்க முடியும்? அந்த பர்ஃப்யூமை இவளுக்கு மட்டும் கொடுக்க கிடையாது, இன்னும் 4-5 பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இங்கே பாரு, அந்த பொண்ணுங்களுக்கும் அவனுங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கும் தேவையில்லை, நாம் இப்போ ஒர்க்கை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க நீ தாண்டி அதெல்லாம் பார்த்துக்கணும், என்கிட்ட எதுக்கு கேட்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்களா. அப்போனா நீங்கள் என்னையும் ப்ளேம் பண்ணுறீங்களா, நான் பண்ணது தான் தப்புங்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் நான் சொல்ல வரல, அவள் பண்ண தப்புக்கு தான் அவளை நான் இப்போ வேலையை விட்டே தூக்கிட்டேன் இல்லையா, அதை பற்றியெல்லாம் பேச தேவையில்லைல்ல. அது இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவன் அப்படி இருந்தான், இப்போ இல்லைல்ல. நீ தேவையில்லாத இந்த விஷயத்தை பேசி பெருசுப்படுத்தி பெரிய இஷ்யூவை ஆக்கி விட்டுறாத. உங்களுடைய மேரேஜை ஆல்ரெடி டிவிலெலாம் டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன் பேர் தான் கெட்டு போகும். தீருக்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே சரி பண்ணலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கடைசியே எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவனை சரி பண்ணலாம், இதை பெரிய இஷ்யூவை ஆக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெனிகாவை எதையும் சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டண்ட்டை ஃபயர் பண்ணி விட்டுட்டாங்களா, அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருப்பா. இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தீரக்கு வந்தானான்னு கேட்குறா. எந்த தீரக்கு பற்றி நீ கேட்குற, யாரை கேட்குறங்கிறதுக்கு, இங்கே யார் தீரக்கு இருக்கா, ஒருத்தன் தானே இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் கால் அட்டன் பண்ணலாங்கவும், தீரக்கு வந்தானா எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள், என்னை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, நான் அங்கேருந்து போகிறேன், தீரக்கு எனக்கு கால் பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் டைரக்டர் எல்லாரையும் உள்ளே அனுப்பி வச்சுட்டு மெனிக்கு கால் பண்ணுறாங்க. மெனி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் வான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஆஃபீஸில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் மெனிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. நான் இப்போ என்ன பண்ண முடியும், அவனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு சொன்னேன், ஆனால் அவள் தான் கண்டுக்கல, அப்போயே என் பேச்சை அவள் கேட்க மாட்டேன்ட்டா, இப்போ இவ்வளோ தூரம் அவள் கஷ்டப்பட்டுட்ருக்கா, ஆனால் என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு டைரக்டரும், நீயும் அவளும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பீங்க, அதனால நீ கொஞ்சம் அவகிட்ட பேசு, அவள் இப்போ ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பா, அவளுக்கிட்ட நீ கொஞ்சம் பேசி அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் சரி நான் பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஆன்ட்டியும் அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வச்சு சத்தம் போட அவளும் ஏட்டிக்கு போட்டே சண்டை போட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவளை அந்த வேலையிலேருந்தே ஃபயர் பண்ணிடுறாங்க. அதனால வெறியான அந்த அசிஸ்டண்ட்டும் நம்ம வெனிகா கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. 2 பேத்துக்கு இடையில அடிப்பிடி தகராறு மாதிரி ஆயிடுது. என் ஆஃபீஸை விட்டு வெளியே போடின்னு அவளை துரத்தையும் விட்டுறாங்க. அந்த விஷயத்த டைரக்டர் மெனிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. மெனி பண்டாவோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸில் ப்ராப்ளம் நடந்துருச்சான், நீ வா மெனிகாவை பார்க்கணும், அவளை சமாதானப்படுத்தணும், அவள்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்து தடுத்துடுறாரு. எங்கே போகிற, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இந்த மாதிரி வெனிகாவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நான் போகணுங்கிறதுக்கு, நீ எதுக்காக போகிற, அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, அவளுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ போகாதங்கிறதுக்கு, என்னுடைய ஃப்ரெண்டு, நான் போய் தான் ஆகணும், நான் கண்டிப்பாக போவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்.
அதுக்கப்புறம் வெனிகாவுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட அங்கே ஆன்ட்டி மறைச்சி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்காக உள்ளே போகிறங்கிறதுக்கு, என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறேன். வெனிகா என்னுடைய ஃப்ரெண்டு, அவளை நான் பார்க்கறதுக்காக போகிறேங்கிறதுக்கு, அவள் இப்போ பிஸியாக இருக்கிறா, அவளை நீ போய் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு, நீங்கள் யார் என்னை தடுக்கிறதுக்கு, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், நாங்கள் 2 பேருமே சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்டு, நான் போய் அவளை பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு வெனிகாவையும் பார்த்துட்றான். வெனிகா கிட்டே பேச போனால் அவங்களாம் செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. வா நம்ம மெனியும் சாவோவும் பார்க்கறதுக்காக போகலான்னு கூப்பிட்றதுக்கு நான் எப்படி வர முடியும், எனக்கு அவங்க முகத்தில் கூட முழிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, அவங்கள நான் நிறையவே இன்சல்ட் பண்ணிட்டேன், என்னால் அங்கே வந்து அவங்கள பார்க்க முடியாதுங்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கக்கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து பேச தீர்த்துக்கலாம். உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள்லாம் அப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பியா? ஆல்ரெடி மெனிக்கு தெரியும், சாவோவுக்கும் தெரியும், அதனால் வா போகலான்னு கூப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு தைரியமே இல்லை. என்னால் வர முடியாது, அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட தைரியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பண்டாவும் அவங்கள எப்படியோ சொல்லி சமாதானப்படுத்தி வா போகலான்னு கூப்பிடவும் அவங்களும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்ப, பண்டாவும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரி அழுதுகிட்டே தனியாக போகாத, வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ இந்த மேனேஜர் இருக்காங்களே, அவங்க ஓடி வராங்க. வெனிகா டாக்குமெண்ட்லாம் சைன் போடணுன்ட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஆன்ட்டி ஆக்சுவலாக வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியே போகலை போல இருக்குது, அங்கேயே ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்க வெளியே வந்துட்டு என்ன டாக்குமெண்ட், எதில் கையெழுத்து போடணும், என்கிட்ட கொடு, நான் கொண்டு போகிறேன், நான் போயிட்டு தீரக்கிட்ட கொடுக்குறேன், தீரக் வெனிகா கிட்ட கொடுப்பான், அதனால் என்கிட்ட கொடுன்னு கேட்குறதுக்கு, அது எதுக்கு மேடம் உங்களுக்கு கஷ்டம், நானே பார்த்துக்கிறேன், நாளைக்கு வந்தாங்கன்னா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை கொடு, இது எங்களுடைய கம்பெனி தானே, அதெல்லாம் நாங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்குவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட கொடுன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் லேடியும் ஓடி போயிட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க போல இருக்கு. இந்த தீரக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு சாதாரணமாக ரொம்ப ஹாப்பியாக அந்த ஆன்ட்டி போன்னு சொன்ன உடனே வெளியே போயிட்டு ஒரு ஹோட்டலில் யாரோ ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் இந்த ஆக்டர்ஸ் இருக்கா இல்லையா, அவள் வேற நான் தான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு வேளை இவ்வளோ தான் மீட் பண்ண வந்திருக்கானா என்னவோ தெரியல. இவன் இந்த ஆக்ட்ரஸையும் விடலை போல இருக்குது. இங்கே வெனிகா சாவோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கே மினியும் இருக்காங்க. அவங்கள உட்கார வச்சு நீ முதல்ல சாப்பிடு, நீ காலிலேருந்து எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், சாப்பிடுன்னு சாவோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அங்கே உட்கார கூட முடியல. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து எழுந்திரிச்சு போக பார்க்க மெனி இருந்துட்டு வெனிகா எங்கே போகிறாங்கிறதுக்கு அவங்க அப்படியே தயங்கி போகிறாங்க. மெனியும் பக்கத்தில் போயிட்டு வெனிகா எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு புரியுது, நான் உன்னை எதுவும் தப்பாலாம் நினச்சிக்கல, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தவும் அவங்களுக்கு ரொம்ப அழுகை ஆகிடுது. அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி உட்கார வச்சா என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட 2 ஃபோன் இருக்குது, சென்ட் பாட்டில் 3 பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், எந்தெந்த பொண்ணுங்களுக்கோ கால் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதில் இந்த அசிஸ்டண்ட்டுக்கும் ஒன்று கொடுத்துருக்கான், எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ பண்டாவோ கேட்குறான், அவங்க ஆன்ட்டிக்கு இதை பற்றிலாம் தெரியுமாங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக நான் தான் தெரியாத போய் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அவங்க முன்னாடி என்கிட்ட பழகக்குள்ளெல்லாம் ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க, ரொம்ப கைண்டாக இருந்தாங்க, ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த லேடி நடந்துக்கிறது வித்தியாசமாக இருக்குது, தீரக் பண்ணது காரணம்லாம் என்னுடைய ஃபால்ட்டுங்கிறாங்க, நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாத இன்னும் கொஞ்ச நாளில் தீரக் மலேசியா போக போகிறான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக. அப்போ அவன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்கணும், அவன் வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும், அதுக்குள்ளே அவனுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, அவன் யார் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அதை நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெனி, நான் உங்ககிட்ட ஃபோட்டோலாம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் நீயே இருக்கன்னு சொல்லவும், என்ன சொல்கிற, ஆமாம் அவங்க காம்படிட்டர் யாரோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வெளியே விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த ஃபோட்டோஸில் நீயே இருக்குன்னு சொல்லவும் அந்த ஃபோட்டோஸ் என்கிட்ட காட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டின உடனே அவங்களும் அதை பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இது என்ன அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சாவோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்தது யாராக இருக்கும், இவங்க பிஸ்னஸில் யாராவது எதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்துருப்பாங்களோ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது தீரக் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் அப்படியே 3 பேருக்குமே ஷாக் ஆகிடுது. வெனிகா தான் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கவும், ஆமாம் நாங்கள் அன்றைக்கி கேண்டில் லைட் டின்னருக்காக போயிருந்தோம், அன்றைக்கி நாங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம், அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது, அதுவும் தீரக் தான் இந்த ஃபோட்டோஸை எடுத்தான்,
ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கேம் விளாட்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பண்டாவோ சொல்கிறான், அது எப்படி தனக்கு தானே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒய்ஃப்கே அனுப்பி வைப்பாங்களா? அது அவங்களுக்கு பிரச்சனை ஆகுங்கிறது அவனுக்கு தெரியாதா? இது யாரோ இவனை ஆல்ரெடி டேட் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு யாராவது ஃபோட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி அனுப்பியிருக்கலாங்கிறதுக்கு என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் டிண்டர் ஆப்பில் மீட் பண்ணிக்கக்குள்ள கூட நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போனா அவன் யாராவது ஒரு பொண்ணு கூட ஆல்ரெடி டேட்டிங்கில் இருந்தானா? அது எனக்கு தெரியாது. ஆனால் அவன் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுவும் நாங்கள் சேட்டிங்கில் இருக்கக்குள்ளே தான் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே சேர்ந்து பேசி இவனுடைய உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படியே இந்த ஆன்ட்டியை தான் காட்டுறாங்க. இந்த ஆன்ட்டி வெனிகாவோட ஆஃபீஸில் இருந்து ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ப்ராஃபிட்லாம் ரொம்ப கம்மியாக வர மாதிரியே இருக்குது. இவங்க நினச்சிருப்பாங்க போல இருக்கு ரொம்ப பெரிய லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கா, அதனால் இவ ரொம்ப பெரிய கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா என்னவோ தெரியல. அதில் ப்ராஃபிட்லாம் கம்மியாக இருக்கிறத பார்த்த உடனே தீருக்கு கால் பண்ணிவிட்டு என்னை சீக்கிரமாகவே வந்து பாருன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம பண்டாவோ சாவியை கொடுத்துட்டு வெனிக்கா கேட்குறாங்க, நீ இன்னமும் என் மேலே அதே கேரோடு இருக்கியே, ஏன் இந்த மாதிரி இருக்க, என் மேலே இன்னமும் பாசமாகவே இருக்கேன்னு கேட்குறதுக்கு, ஆமாம் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்கிறதுக்காக உன் மேலே நான் பாசம் இல்லாத இருக்கணுமா? நாளைக்கு நானும் லவ் பண்ணலாம், நானும் ஒரு பொண்ணை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் உங்ககிட்ட வந்தேன்னா நீ என்னைய கேர் எடுத்துக்க மாட்டியா, பார்த்துக்க மாட்டியா? அட்லீஸ்ட் ட்ரிங்க்ஸாவது என் கூட ஷேர் பண்ணிக்குவல்ல அப்படின்னு சொல்லவும், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற? ஆமாம் எல்லாருக்குமே அப்படி தான், நீ படுற கஷ்டம் நாளைக்கு நானும் படலாம்ல. சரி இந்த அந்த கார் சாவியை வச்சுக்கோ, நாளைக்கு என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்கிறான். எதுக்காக? ஆமாம் நானும் உன் கூட வரேன், அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், அதனால் நாளைக்கு காலையில் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்கிறான். அதனால் வெனிகாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கானே, நாம் தான் இவங்களை எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆன்ட்டி தீரக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க இல்லையா, தீரக்கும் வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு, இங்கே என்ன சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பைத்தியக்காரிச்சி ஜென் வெனிகா கிட்ட எதையோ சொல்லி தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுட்டா. அது இல்லாத அப்பயே நான் உன்னை வெளியே அனுப்பி வச்சேன். அப்போ நீ வெளியே போனவன் தான், யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்த? இப்போ அதுவும் நான் கால் பண்ணதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெனிகாவுக்கு டவுட் வர மாதிரி எதுவும் நடந்துக்காதன்னு சொல்லிட்டு. நீ என்ன சொன்ன? அவளை ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும்தான் அவள் கேட்பா, அந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க? அது இல்லாத சென்ட்டெல்லாம் அவளுக்கு எதுக்கடா வாங்கி கொடுத்த? அதுவும் எனக்கும் அந்த சென்ட்டை தான் நீ வாங்கி கொடுத்துருக்க. நீ என்ன தான் யோசிக்கிற? எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வாங்கி கொடுத்து பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பாரு, வெனிகாவோட ஒர்த் என்னென்னு பாரு, கம்பெனியோட டீட்டெயில்ஸை பாரு, அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு லோவில் இருக்குது. ஒழுங்காக நம்ம பண்ணுற வேலையை சீக்கிரமாக பண்ணி ஆகணும். நீ தேவையில்லாத அதுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணி அவளை உன்னை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போக வைக்காத. முதல்ல இந்த ஜேர்னை விரட்டேடி, அவள் போனாதான் நம்மளுடைய பிளான் சரியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தீரக் வெனிகாவோட ஃப்ளாட்டுக்கு வர அந்த சமயத்தில் இந்த அசிஸ்டண்ட் அங்கே வந்துடுறா. அங்கே வந்த உடனே அவள் சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. உன்னுடைய ஆன்ட்டி என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க, இப்போ நான் ஜாப்லாம் கிடையாது, உன்னுடைய ஒய்ஃப் என்னை அடித்து காயப்படுத்திட்டா பாரு, இப்போ நான் ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், என்னை பார்த்துக்க வேண்டியது நீ தான் அப்படின்ட்டு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பா. அவனும் நீ இவ்வளோ தூரம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்ட, அதனால் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம், இனிமேல் இங்கே வராத, என்னை பார்க்காதன்னு சொல்கிறான். ஆனால் அவள் கேட்பாளா? ரொம்பவே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ சென்ட் பாட்டில் இன்னும் 2-3 சென்ட் பாட்டில் வாங்கி வச்சுருந்தேமே, அதெல்லாம் யாருக்காகடா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. யாருக்காக வாங்கி கொடுத்த, யாருக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே செக்யூரிட்டி வேற வந்துட்டு திருக்கு சார் என்ன ஆகுதுன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, வெனிகா எங்கே, நான் வெனிகா கிட்ட பேசணும் அப்படின்ட்டு வெனிகான்னு கத்திக்கிட்டே லிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறா. அவனும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறா, என்னை விடுறா, நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு என்னை விடுங்கிறா. அவனும் எவ்வளவோ தடுத்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவள் விடாமல் துள்ளிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் வெனிகாவோடைய கார் அங்கே வருது. ஆக்சுவலாக இன்றைக்கி வெனிகா அவங்க காரில் வந்திருக்க மாட்டாங்க, பண்டாவோ காரில் தான் வந்திருப்பாங்க. அவங்களும் கார்லேயே உட்காந்துட்டு என்ன தான் இங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்டாவோ காரில் வந்ததால் செக்யூரிட்டிக்கு அடையாளம் தெரியல. அதனால் எக்ஸ்கியூஸ் மீ வெளியே வாங்க, யாருன்னே தெரியலையே, இங்கே அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆள் இல்லையே, நீங்கள் இங்கெல்லாம் கொண்டு வந்து காரை நிப்பாட்டக்கூடாது, வெளியே வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே அவளும் நான் இப்போ வெனிகாவை பார்த்தாகணும், வெனிகா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லணும்,
அப்படின்ட்டு ஸ்டபனாக நின்றுட்டுருக்கா. அப்போ வெனிகாவும் காரை விட்டு கீழே இறங்க, வெனிகாவை பார்த்த உடனே செக்யூரிட்டி, வெனிகா நீங்களா அப்படிங்க. அப்போ தான் தீரக்கும் பார்க்குறான், ஷாக் ஆகிடுறான். வெனிகாவை பார்த்த உடனே அவள் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு டீலை பற்றி பேசணும் அப்படிங்கவும் அவளையும் அவள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சொல்லு என்ன பேசணும், எதாக இருந்தாலும் இங்கே சொல்லுன்னு கேட்குறதுக்கு வெனிகா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த டைமில் இப்போ எதுவுமே பேச தேவையில்ல, எதுவும் பேச வேணாங்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜென் இங்கேருந்து போயிடு, தேவையில்லாத இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, வெளியே போன்னு சொல்கிறதுக்கு பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்க, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்கிட்டயே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வாயை மூடிட்டு வெளியே போடின்னு சொல்லி திட்டுறான். போக முடியாது, நான் வெனிகா கிட்ட பேசிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வெனிகா கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட நான் 3 விஷயத்தை பற்றி கேட்கணும். எந்த விஷயத்தை பற்றி பேசணும் சொல்லுங்கிறதுக்கு, ஃபஸ்ட்டு நானும் தீரக்கும் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம், அப்போவே நாங்கள் 2 பேருமே ஸ்லிப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அதெல்லாம் மனசில் போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, நீ என் ஹஸ்பண்ட் கூட இல்லை முதல்ல இருந்தாலும் சரி இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, நீ எப்போ அவன் கூட ஸ்லிப் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேருந்து போ வெளியே போன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தான் இன்னொரு கொஸ்டின் இருக்கே, என்னை ஏன் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணீங்க, எனக்கு ஜாப் வேணும், அதுவும் அந்த ஆன்ட்டி தான் என்னைய ஃபயர் பண்ணாங்க, என்னையே ஃபயர் பண்ணீங்கன்னு கேட்குறதுக்கு ஆமாம் உன்ன மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஆளை என்னுடைய கம்பெனிக்குள்ளே வைக்க முடியாது, நீ அடுத்தவளுடைய ஹஸ்பண்ட் கூட ஸ்லிப் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி என்னுடைய கம்பெனியில் வைக்க முடியும் அப்படின்ட்டு நல்ல கெட்ட வார்த்தையை வச்சு திட்டி விட்டுறாங்க. அதுவும் இல்லாத நீ ஒரு அனிமல் மாதிரி யார் கூட வேணாலும் ஸ்லிப் பண்ணிடுவாட்டுக்கு, நீ ஒரு அனிமல் மாதிரிங்கவும் அவளுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. அப்படியே வெனிகா மேலே பாஞ்சு அடிக்கிறதுக்காக போக தீரக்கு அவளை பிடிச்சிக்கிறான். நீ முதல்ல இவளை வெளியே துரத்தி விடு, இவளை முதல்ல வெளியே துரத்தி விடல நான் கொலகாரியவே மாறிடுவேன், முதல்ல இவளை வெளியே துரத்தி விடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவ பைத்தியக்காரச்சி மாதிரி கத்துறா, வெனிகான்ட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கா. தீருக்கும் நீ இங்கேருந்து வெளியே போயிடு, முதல்ல வெளியே போடிங்கிறதுக்கு நான் எதுக்காக போகணும், நான் போக மாட்டேங்கிறா, நீ இங்கேருந்து மட்டும் இப்போதைக்கு போகலை, அதுக்கப்புறம் நீ இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீ வருத்தப்பட போகிற, ஸோ இங்கேருந்து போ அப்படிங்கவும் அவளும் நீ ஞாபகத்தில் வச்சுக்க, நான் உன்னை அந்த அளவுக்கு ஈஸியாலாம் விட்டுற போகிறதில்ல, நீ இதுக்குண்டான சொல்யூஷனை எனக்கு கொடுத்து தான் ஆகணும், நான் உன்னை அந்த அளவுக்கு ஈஸியாலாம் விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறேன். அவள் போனதுக்கப்புறம் இவ யாருக்கு கால் பண்ணுறான்னு தெரியல. இங்கே வெனிகா அழுதுகிட்டே பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க. பின்னாடி தீரக்கம் வந்துட்டு ஐம் சாரின்னு சொல்கிறதுக்கு ஓங்கி பலார்னு கன்னத்துலேயே ஒன்று வைக்கிறாங்க. உன்னால் எப்படி எனக்கு இந்த மாதிரி துரோகம்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, நீ இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை மென்டலி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட இருந்திருக்க, இது உனக்கே ஓவராக தெரியல அப்படிங்குவோம். அவன் அப்படியே சாதாரணமாக வெனிகா ஜஸ்ட்டு இது 1 night ஸ்டாண்ட் மாதிரி இப்படிங்கிறான். அதை கேட்டோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாயிடுது, கையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னது 1 night ஸ்டாண்டா, எத்தனை தடவை, வருஷத்தில் 365 நாள் வருது, அது ஃபுல்லாகவே உனக்கு 1 night ஸ்டாண்ட் மாதிரி தானா, அப்போ நீ சைக்கோ மாதிரியா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா. வெனிகா அது ஒரு ஜஸ்ட் டெம்ப்ரவரி ஃபீலிங் அப்படிங்கிறான். அவங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது, என்னது டெம்ப்ரவரி ஃபீலிங்கா அப்படின்ட்டு அழுதுகிட்டே, நான் தேவையில்லாத உன்னைய நம்பி என்னுடைய லைஃப்பையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. வெனிகா கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் மலேசியா போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் கிளியர்ஃபிகேஷன் கொடுத்துட்றேங்கிறதுக்கு என்ன கிளியர்ஃபிகேஷன் கொடுப்ப, எதுக்காக நீ கொடுப்ப, அந்த பர்ஃப்யூம் பாட்டில் வாங்கியிருந்தல அதுக்காகலாம் என்ன சொல்ல போகிற, அது யாருக்காக வாங்கி கொடுத்த, எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்க. வெனிகா அது ஜஸ்ட் ஒரு பர்ஃப்யூம் கிடையாது, அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் உனக்கு ரொம்பவே பிடிக்கும், இது எனக்கு மட்டும் நீ வாங்கி கொடுக்கல, நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அப்போ உன்னுடைய இன்டென்ஷன் என்ன, எவ்வளோ கேவலமாக இருந்துக்கிட்டு நீ என்னைய லவ் பண்ணுறன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு லவ்வா, நீ ரொம்ப மோசமானவன்டா, உன்னையில இப்படியே வச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நீ பண்ணுறது மட்டும் சரியான கேட்குறான், என்ன சொல்கிற, இன்னைக்கு ஒரு காரில் வந்து அந்த கார் யாருது, நீ பண்ணுற தப்பை பற்றி கேட்டால் நீ ஏன் மேலேயே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஏன் மேலே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவனை ஒரு கேவலமான ஒரு பார்வையை பார்த்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இவனும் பின்னாடியே வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, ஆமாம் அது பண்டாவோட காரு, அவன் உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிறதுக்கு என்ன நிச்சயம், உண்மையாலுமே அவன் உன்னுடைய ஃப்ரெண்ட் தானா அப்படிங்கிறதுக்கு நீ பேச்சை மாற்றி பேசாத, நீ ஏகப்பட்ட தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, பண்டாவை பற்றி நீ பேசுறியா, பண்டாவோ மெனி நாங்கள் 3 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஏன் எங்களை பற்றி உனக்கு தெரியவே தெரியாதா,
எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, நீ உண்மையாலுமே என்னை லவ் பண்ணுறியா? உண்மையை சொல்லுங்கிறதுக்கு ஆமாங்கிறான். நான் உன்னை உண்மையாலும் லவ் பண்ணதால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உண்மையாலுமே நீ என்னை லவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீ என்னை பிரேக்கப் பண்ணிடு, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. அது மட்டும் என்னால் முடியாத வினிக்காங்கிறதுக்கு அப்பன்னா அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து நீ பிரேக்கப் பண்ணிக்க. உன்னால் இது பண்ண முடியும்ல? நீ இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டல்ல? நீ அவங்கள பிரேக்கப் பண்ண முடியும்ல? உன்னால் அதை செய்ய முடியும்ல? உனக்காக என்னால் இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்க முடியும். லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ அந்த பொண்ணுங்களெல்லாம் பிரேக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. உன்னைய இந்த வீட்டில் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது வரைக்கும் என் வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு. அது வரைக்கும் என் வீட்டில் நீ இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் தனியாக வந்து டாக்ஸியில் வந்து இறங்குறா. அப்போ பின்னாடியே ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களும் இவ லிஃப்டில் ஏறக்குள்ள இவன் கூடவே அந்த ஆள் லிஃப்டில் ஏறிக்கிறான். அவன் கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி வெட்டுப்பட்டு ஸ்டிச் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக தெரியுது. அதை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சைலண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கா. பின்னாடியே அந்த ஆளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அவள் ஒரு கட்டத்தில் பயந்து போய் ஓடி வந்துகிட்டு இருப்பா. பின்னாடியே அந்த ஆளும் வேகமாக வந்துக்கிட்டே இருக்கான். அவள் வந்தவ சாவியை கூட கீழே விட்டுறா. பயந்துக்கிட்டே டக்குன்னு சாவி எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறா. அந்த ஆள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தான் இல்லையா, அவன் இருந்துட்டு டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். வேக வேகமாக தட்டிக்கிட்டே இருக்கான். அவள் பயந்து போயிட்டு நிப்பாட்டுன்னு கத்த, அந்த ஆளும் நிற்காம தட்டிக்கிட்டே இருக்கிறான். இவ செம்மையாக பயந்து போயிட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், சீக்கிரமாக வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறா. அப்போ செக்யூரிட்டியும் வந்துட்டு, மேடம் நான் தான் வந்திருக்கேன், டோரை ஓப்பன் பண்ணுங்கிறதுக்கு இவளும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணீங்களா? யாரும் என் டோரை வந்து நாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, யாருன்னே தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, செக் பண்ணிங்களே இல்லையான்னு கேட்குறதுக்கு நாங்கள் செக் பண்ணோம், யாரும் அந்த மாதிரி இல்லையே, ஆனால் உங்கள் டோரில் என்னவோ எழுதியிருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எழுதியிருக்கா, என்ன சொல்கிறீங்கங்க, வாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறான். அதில் சாவுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அவள் பயந்து போய்ட்றா. அதனால் தீருக்கும் அந்த ஆன்ட்டியோட வீட்டுக்கு தான் வரான். அங்கே ஆன்ட்டியும் பார்த்துட்டு, என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாளா, இதுக்காக தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட, இப்போ பாரு என்ன பிரச்சனையாக இருக்குன்ட்டு. சரி, நீ மலேசியா ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். நீ அந்த பொண்ணுங்களோட பழகிற விஷயம் அவளுக்கு சுத்தமாகவே தெரியக்கூடாது, அவளுக்கு எந்த டவுட்டும் வராத அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி சொல்கிறதுக்கு அவன் மட்டும் என்ன ஒழுக்கமா, அந்த பண்டாவோட காரில் தான் வந்து இறங்குனா வீட்டுக்கு, அவள் என்னை சொல்கிறா அப்படிங்கிறதுக்கு, யார் பண்டாவோவா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த லேடி அங்கேருந்து போகாமல் அவங்க ஆஃபீஸ்லேயே நின்றுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த ஃபோட்டோஸாக காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி போகிறாங்க பாரு, கையை பிடிச்சிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ட்டு அவங்க ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை காட்டுறாங்க. பண்டாவோ வெனிகாவை சாவோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான் இல்லையா, அப்போ இது எடுத்த ஃபோட்டோ போல இருக்கு. அதை காட்டவுடனே அவனுக்கு கொஞ்சம் கோவம் ஆகுது. கோவம் ஆகிட்டு அந்த ஒன்றும் சொல்ல முடியாத அந்த ஃபோனை வேகமாக வச்சுட்டு அவனுடைய ரூமுக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பண்டாவும் அவன் வீட்டுக்கும் வந்து சேருவானா. அந்த இடத்துல அவங்க அப்பா படுத்து கிடக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு, அப்பா என்னாச்சு, ஏன் எப்படி படுத்து கிடக்குறீங்கிறதுக்கு, உன் அம்மா தான் என்னை வீட்டை விட்டே வெளியே துரத்தி விட்டுட்டாங்கிறாரு. என்னாச்சு எதுக்காகங்கிறதுக்கு, எல்லாம் உன்னால தான், உன்னை பார்க்கணுன்னு உன்னை வர சொல்லியிருந்தா, நான் நீ தான் வரமாட்டேன்ட்டு ஓடி போயிட்ட, அதனால தான் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா. நீ அவளுக்கு கால் பண்ணி பேசாத வரைக்கும் நீ அவள் வீட்லேயே சேர்த்துக்க மாட்டா, கால் பண்ணி பேசுங்கிறதுக்கு, அப்பா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அம்மாவை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், நீங்கள் இங்கேயே படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்க நில்லு, நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, எங்கே போயிருந்த, வெனிகாவை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தியா அப்படிங்கிறதுக்கு, அப்படிலாம் இல்லைப்பா, நான் ஜஸ்ட்டு வாக்கிங் தான் பண்ணிட்டு வந்தேன், பாரு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் ஸ்வெட்டிங்கால நனைஞ்சு போயிருக்கு பாருப்பா, நான் போயிட்டு குளிக்க போகணுங்கிறதுக்கு, நீ உண்மையதான் சொல்கிறியா? ஆமாம் உண்மையதான்ப்பா சொல்கிறேன், நான் போகிறேன்ட்டு போக, அப்போனா அவனுடைய கார் எங்கே சொல்லு, கார் எங்கங்கிறதுக்கு, அதுவா அப்பா, வெனிகா அவளுடைய காரை அவளுடைய ஆஃபீஸ்லேயே விட்டுட்டா, அதனால தான் வெனிகா கிட்டே என்னுடைய காரை கொடுத்து விட்டுட்டேங்கிறான். நாங்கள் ஜஸ்ட்டு சாவோ வீட்டுக்கு தான் போயிருந்தோம், அவள் இப்போ ப்ராப்ளத்தில் இருக்காப்பா, ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அவளுக்கு அப்படிங்கிறதுக்கு, அவள் ஒன்றும் ப்ராப்ளத்தில் இல்லை, நீ தான் இருக்க, உன் மனசு தான் ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு, அப்பா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், சரி எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் வெனிகா உனக்கு அவளை உண்மையாலுமே நீ ஃப்ரெண்டாக மட்டும்தான் யோசிக்கிறியா, நீங்கள் முதல்ல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாது,
அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேலும் இப்படியே இருந்தீங்கன்னா அவளுடைய லைஃப்பில் தான் ப்ராப்ளம் உண்டாகும், ஸோ புரிஞ்சிக்கி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அவனும் சரிப்பா நான் பார்த்து இருந்துக்கிறேங்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே தீரக் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டி வந்த உடனே வாங்க டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அப்போ அவங்களுக்கு யாருக்கிட்ட இருந்தால் கால் வருது. அதனால நீ கீழே போயிட்டு வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தீரக்க வெளியே அனுப்பி வச்சுட்டு யார்கிட்டயே சொல்கிறாங்க, இங்கே 3-4 நாளைக்கு நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், அது வரைக்கும் நீங்கள் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவள் யார்கிட்ட பேசினாலும் எங்கே போனாலும் அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சாகணும், அவளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி காலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வெனிகாவும் ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த தீரக் வந்துட்டு மெசேஜ் அனுப்பி வச்சுருக்கான். வெனிகா, நான் மலேசியா போயிட்டு வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணு, என்னை விட்டுட்டு போயிடணும் மட்டும் நினைக்காத, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசணும், ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். அது இல்லாத எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போன மாதிரி நீயே என்னை விட்டுட்டு போயிடாத, ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு மெசேஜ் அனுப்பி வச்சுருப்பானா. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆக்சுவலாக இவன் ஒரு ஸ்கூலை பற்றி சொல்லியிருப்பான் இல்லையா, ஒரு டிராஃபிக்கில் கூட நின்றுட்டு இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், இந்த இடத்துல தான் நாங்கள் சாப்பிட்டேன், அதுவும் எங்கள் அப்பா இங்கே தான் இருக்காருலாம் சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே பண்டாவோவுக்கு கால் பண்ணி, பண்டாவோ எனக்காக நீ தீரக் பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அவனும் சரி ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு வெளியே வந்து நிற்கிறான். பண்டாவோ காரையே வெனிகாவும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்த பண்டாவோ, என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, இன்னும் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கே, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லை லாஸ்ட் நைட் எனக்கு தூக்கமே இல்லை, ரொம்ப டிஸ்டர்படாக இருந்தேன், அதனால தான். அப்போனா ஏதாவது சாப்பிட்டியாவா, ஏதாவது நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு காஃபியாவது குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, இல்லை எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை, நம்ம முதல்ல போய் பார்க்கணும், எனக்கு அந்த நூடுல்ஸ் ஷாப்புக்கு போயாகணும், தீரக் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தான் அந்த இடத்துக்கு போயாகணும், மெனியும் கூட்டிகிட்டு போகலாம், அங்கே போனோம்னா தீரக்கோட அப்பாவை பற்றின விஷயம் ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பண்டாவோ உன் காரை பற்றி அந்த தீரக் கேட்டான், அவன் நாம் 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு என்னை பற்றி சந்தேகப்படுற மாதிரி கேட்டான் அப்படின்னு சொல்லவும், பண்டாவோ எதுக்குமே அழட்டிக்கல, அப்படியே சாதாரணமாக இருந்துட்டு சரி சரி அதெல்லாம் விடு, நம்ம பார்த்துக்கலாம், மெனிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு காரில் ஏறின்ட்டு 2 பேரும் காரில் ஏறி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆன்ட்டி ஒரு ஆள் செட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். மெனியும் கூட்டிகிட்டு இவங்க 3 பேருமே தீரக் சொல்லியிருப்பான் இல்லையா, அப்பா இங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இவங்கள 3 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலும் இவங்க எங்கே போகிறாங்கன்ட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அந்த ஆன்ட்டிக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஆன்ட்டியும் மலேசியாவில் இறங்கின உடனே அவங்க ரூமுக்கு போன உடனே ஃபோனை பார்த்தா அந்த ஃபோட்டோ வந்திருக்குமா, அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே தீரக்கிட்ட போயிட்டு, தீரக் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இது எல்லா உண்மையும் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிருக்கியா, இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதுக்கு, அன்றைக்கி நாங்கள் ஜஸ்ட்டு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கக்குள்ள பசிக்குதுன்னு சொன்னால் அந்த சமயத்தில் தான் நான் அந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நூடுல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆன்ட்டி ஓங்கி பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்டு நீ என்னடா முட்டாளா, என்ன பண்ணி வச்சுருக்க, ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணி வச்சுருக்க, நான் என்ன பண்ணுறது, அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கிறதுக்கு, அப்போனா நீ அவளை லைக் பண்ணுறியா அப்படின்னு ஆன்ட்டி கேட்ட உடனே அவன் ஷாக் ஆகிடுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்க, தீரக் நீ யாருங்கிறது உனக்கு தெரியுமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது உனக்கு தெரியுமா, எல்லாத்தையும் மறந்துட்டியா, நான் எதையுமே மறக்கலை, நான் என்னோட வழியில் இதையெல்லாம் பண்ணி ஆகணுன்ட்டு ட்ரை பண்ணேன், நீ போய் சொல்கிற, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுற, நம்ம பிஸ்னஸை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கிட்ட நெருங்கிடுவா, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு உனக்கு தெரியாதா, நீ ஏதோ ஃப்ரீ பேர்ட் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உனக்கு தெரியாதா, நம்ம இங்கே பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து ஓடி போகிறோம், நீ என்ன பண்ணி வச்சுருக்க, நம்ம பிளானெல்லாம் சொதப்பிக்க வச்சுருக்கேன்னு சத்தம் போடுறதுக்கு, நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் ஆண்டி, நம்ம இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு கேட்குறான். இல்லை முடியாது, எதுக்காக ஸ்டாப் பண்ணணும், நாம் அவளை யூஸ் பண்ணி பணம் வாங்க தான் போகிறோங்கிறதுக்கு, அதுதான் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாலே, இனிமேல் நம்ம எப்படி பண்ண முடியுங்கிறதுக்கு அது உன்னுடைய மிஸ்டேக், நீ தேவையில்லாத அவளுக்காக இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காத, நீ அவளை லவ் பண்ணுறதால இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியாதங்கவும், அவள் பேரில் அட்லீஸ்ட் நான் 100 மில்லியனாவது வாங்கி ஆகணும், நான் ஆல்ரெடி ஃபேக் அக்ரிமெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன், இதுக்கு மேலே இந்த டீலை க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி சொல்லவும் அவனும் சரின்ட்டு போகிறான். அப்போ இந்த கூட்டமே கொள்ளையடிக்கிற கூட்டம் போல் இருக்குது, வெனிகாவை வச்சு 100 மில்லியனை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல இருக்குது.
வெனிகாவும் அதெல்லாம் தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுறால அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த ஆன்ட்டிக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதையும் பார்த்துட்டு அந்த ஆன்ட்டி டென்ஷன் ஆகிட்டு தீரக்கிட்ட காட்டுட்டு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு காட்டவும் அவனுக்கும் ஷாக் ஆகுது. என்னது இவன் நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காளாட்டுக்கே அப்படின்ட்டு யோசிக்கிறான். அந்த ஆன்ட்டி அவனை பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வெனிகா ஹோட்டலில் உட்காந்துட்டு அங்கே உள்ள லேடி கிட்ட, நாங்கள் இங்கே ஹை ஸ்கூலில் இங்கே தான் படித்தோம், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க, அந்த ஞாபகமாக தான் இங்கெல்லாம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே தீரக் பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தீரக்னு ஒரு பையன் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தான், எங்கள் ஃப்ரெண்ட் தான், அவனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி தீரக் பற்றின விஷயத்தை அவங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த லேடி, இல்லை நான் இதை இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லைங்கவும், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களேன், தீரக்னு ஒரு பையன் எங்கள் ஃப்ரெண்ட் தான், அவன் இங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லவும், தீரக்கா அப்படி யாரும் எனக்கு ஞாபகம் இல்லையே, அந்த பேரை நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைங்கிறாங்க. அப்புறம் அவனோட ஏஜ் என்ன இருக்குன்னு கேட்குறது, எங்களுக்குள்ள ஏஜ் தான், சேம் ஏஜில் தான் இருப்பான் அந்த பையனும், எங்கள் கூட தான் படிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடிக்கும் ஏதோ ஒரு ஞாபகம் கிளிக் ஆகுது. ஏதோ ஒரு பேரை சொல்லி நீங்கள் அவனையா கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிற பேர் எனக்கு புரியல. அப்போ தீரக்குங்கிற பேரும் உண்மை இல்லை போல இருக்குது. அதே சமயத்தில் மலேசியாவில் காட்டுறாங்க. மலேசியாவில் நம்ம வெனிகா ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் மேன் தீரக்கை வந்து பார்க்குறான். அவன் இந்த ஆன்ட்டிக்கிட்டே நல்லாவே பேசுகிறான். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பணத்தை கொள்ளையடிக்கிறதா வேலை போல இருக்குது. இவங்களோட ஆள் தான் போல இருக்குது. அந்த ஆன்ட்டி சீரியஸாக உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே, என்னாச்சு இவ்வளோ சீரியஸாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஜாபை அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகும் போல இருக்குது, வெனிகா நம்மளை ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாம், அவன் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா, நமக்கு குடைச்சல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த லேடியும் வெனிகா கிட்ட, நீங்கள் சொல்கிற பையன் பேர் வந்து ஏக், அவன் இங்கே ஸ்கூல் டேஸில் இங்கே தான் இருந்தான், ஆனால் அவன் இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டான் இங்கேருந்து அப்படின்னு சொல்லவும், அப்போனா இங்கே தானே அவங்களோட வீடு இருக்கும், அவங்களோட வீடை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு, எனக்கு அவ்வளோவா தெரியாது, நீங்கள் வேணால் எங்கள் அப்பாகிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கார், அவரை டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறது, இவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. மெனே இருந்துட்டு இது கூட ட்ராமா கூட இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அவன் பொய் சொல்லியிருப்பான், வேறு ஏதாவது பையனை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்கலாங்கிறதுக்கு, எனக்கு என்னவோ அவன் சொன்னது அப்படி பொய் மாதிரி தெரியல, உண்மையை தான் சொல்லியிருப்பானோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் அன்றைக்கி பேசக்குள்ளே ஸ்ட்ராங்காக தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், எனக்கு அவன் பேச்சில் இப்போ நம்பிக்கை இருக்குது, எனக்கு என்னமோ என்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருப்பானோன்னு தோணுது, அதனால் நாம் அவனை தேடி தான் கண்டுபிடிக்கணும் அவன் யாருங்கிறத அப்படின்ட்டு தேடிக்கிட்டே போகிறாங்க. அந்த வீடு அங்கே நிறைய வீடாக இருக்குது, அந்த வீட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் இல்லையா, அவன் கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி இருக்குது. அவனை பார்த்த உடனே பண்டாவோ பக்கத்தில் போயிட்டு, தீரக் நேமில் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே இருக்கான், அவனோட வீடு தெரியுமான்னு அவங்ககிட்டே போய் கேட்டுட்டு இருக்கான். அவன் பயந்து போயிட்டு, இல்லை எனக்கெல்லாம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் திரும்ப தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் திரும்ப அந்த ஆன்ட்டிக்கு மெசேஜும் அனுப்பி விடுறாங்க, தீரக் பற்றி என்கிட்ட விசாரிக்கிறாங்கலாம் கேட்கவும் அந்த ஆன்ட்டி டென்ஷன் ஆகிடுறாங்க. அவள் கிட்டத்தட்ட நம்மளை நெருங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் மெனியை பார்த்த உடனே அந்த 2 பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. நீங்கள் திரும்பவும் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கலன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே போல் பண்டாவோ டைரக்டர்கிட்ட, நீங்கள் இங்கேருந்து போகிறத நிப்பாட்டுங்களேன், நீங்கள் திரும்பவும் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக பாருங்கள், வெனிகாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெனிகா மேனேஜரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னைக்கு இங்கே வருவீங்கங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் அந்த ஆன்ட்டிக்கிட்ட எல்லா ரிப்போர்ட்ஸையும் கொடுத்துட்டேன், அவங்க உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னாங்களே கொடுக்கலையா, எல்லா பேப்பர்ஸ்லையும் சைன் வாங்கணுமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. வெனிகாக்கா டென்ஷன் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, எதுக்காக அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கங்கிறதுக்கு எனக்கு தெரியாது, நீ அன்னைக்கு போய்கிட்டு இருந்தல, பண்டாவை உன்னை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த சமயத்தில் நான் உன்னை ஓடி வந்து பார்த்தேன்னா, அப்போ தான் அந்த ஆன்ட்டி என்னை வழிமறித்து கேட்டாங்க, என்ன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு, என்கிட்ட கொடு, நான் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சைன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நீ என்கிட்ட கொடுன்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. அது இல்லாத நான் அன்னைக்கு பார்த்தேன், உன்னை பண்டாவை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த ஆன்ட்டி உங்களை 2 பேர்த்தையுமே ஃபோட்டோ எடுத்தாங்க, எதுக்காக ஃபோட்டோ எடுத்தாங்களா எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது.
எதுக்காக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமேல் அந்த ஆன்ட்டிக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசாதீங்க, எதாக இருந்தாலும் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கொடுங்க, அவங்கக்கிட்ட இனிமேல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்லவும் அவங்களும் சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன், என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு காரை எடுத்துட்டு சாவா வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு முதல்ல மெனியும் வெனிகாவும் கிளம்பிடுறாங்க. அப்போ பண்டாவோ பின்னாடியே காரை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த ஃபாலோ பண்ணுறவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா பைக்கை கொண்டு வந்து விட்டுறான். லைட்டாக அந்த காரும் இடிச்சிருது. அதுக்கப்புறம் சத்தம் போட ஆரம்பிக்கிறான், ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. அப்போ இந்த பைக்கரை அவங்கள ஃபாலோ பண்ணுற விஷயமும் நல்லா தெரிய வருது. எங்கே போனாலும் வெனிகா காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவனுக்கு டவுட் ஆகிடுது, இவன் என்னத்துக்கு நம்ம வெனிகாவை எதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாவு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பண்டாவும் உன்னை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, யார் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆள் வச்சுருக்காங்கன்னு தெரியல, உன்னை ஒருத்தன் பைக்கில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. பண்டாவுக்கிட்ட மெனி கேட்குறாங்க, ஒருவேளை இந்த ஆன்ட்டி தான் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆள் வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு அவங்க பயந்து போய் கேட்குறதுக்கு. அப்படிலாம் இல்லை, இது வேறு யாரோ பெரிய ஆள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தீரக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தவங்க தான் ஆள் வச்சுருக்காங்க. பண்டாவோ, நீ அன்னைக்கு என்னுடைய ஆஃபீஸில் வந்து என்னை கூட்டிகிட்டு போன இல்லையா, அப்போ கூட அந்த ஆன்ட்டி நம்மள 2 பேர்த்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அது நம்ம மேனேஜரும் பார்த்துருக்காங்க. அன்னைக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆன அன்னைக்கே கூட அன்றைக்கி நைட்டு என் கூட இல்லை, அவன் எங்கேயோ வேறு யாரோ ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கான். அந்த பொண்ணு தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க, என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஆளை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய ஆள் தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாவோ வந்துட்டு சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாரு. அந்த ஃபோனில் இந்த புக்கன் இருக்கால, அந்த புக்கனும் இந்த தீரக்கை ஹக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இது எப்படி கிடச்சிச்சின்னு கேட்குறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு நியூஸ் ரிப்போர்ட்டர், அவள் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்திருக்கா, வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு அந்த சைடு கிராஸ் பண்ணியிருக்கா, அப்போ தான் இதை பார்த்துருக்கா, அப்போ ஃபோட்டோவும் எடுத்திருக்கா. அது இல்லாத இன்னொரு ஃபோட்டோவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோவை காட்டுறா. அதில் தீரக்கு இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோஸை நியூஸில் போடலான்னு தான் அவள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதே, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு நான் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிட்டேன். உன் ஹஸ்பண்ட் ஒரே நாளில் 2 பொண்ணுங்களோட டேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டவும் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. கண்ணில் இருந்து தண்ணி கொட்டுது. அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாத அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அப்படியே இங்கே மலேசியாவில் தீரக்கு தான் காட்டுறாங்க. தீரக்கு, அந்த ஆன்ட்டி, அப்புறம் கூட ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து வெனிகாக்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது அடிக்கணும், அது இல்லாத அவளுடைய நேமை யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணி 100 மில்லியன் வேற வாங்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அந்த பணத்தெல்லாம் அடிக்கணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆன்ட்டிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை ஃபாலோ பண்ணுறவன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே சாவா வீட்டுக்கு வெனிகா போகிறத ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு அந்த ஆன்ட்டிக்கு ஷாக் ஆகிடுது. தீரக் கிட்ட கேட்டால் தீரக் சொல்கிறான், இது சாவா வீடு தான், அவங்களாம் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல அந்த ஆன்ட்டிக்கு செம்மைய கோவமாகுது. நீ உடனே கால் பண்ணு, வெனிகாவுக்கு கால் பண்ணி அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கால் பண்ணி கேளுன்னு சொல்கிறதுக்கு அவனும் சரின்ட்டு போயிடுறான். அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.